இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவு போட்டிருக்காங்க 2025. இதற்கான கல்வித் தகுதி 10-12 ஐடி இருந்தால் போதும். காலி பணியிடங்கள் வந்து 246 நான் எக்ஸிக்யூட்டிவ் கிரேடு. ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டர் அண்ட் அட்டண்டன்ட் வேலைவாய்ப்பு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23/2/2025. லாஸ்ட் டேட் இஸ் 23/2/2025. ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. காலி இடங்கள் 246. என்ன வேலைக்குன்னா ஆப்ரேட்டர் அண்ட் அட்டண்டன்ட் வேலைவாய்ப்பு. இதற்கான கல்வித் தகுதி வந்து 10-12 அண்ட் ஐடிஐ இருந்தால் போதும். லாஸ்ட் டேட் வந்து 23/2/2025. அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். இதுதான் அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனல் இன் நான் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி ஜூனியர் ஆப்ரேட்டர் கிரேட் 1. ஓகேவா? ஜூனியர் ஆப்ரேட்டர் கிரேட் 1 23,000 சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 வேகன்சி சொல்லுவாங்க. ஜூனியர் ஆப்ரேட்டர் கிரேட் 1 ஹிமாச்சல் பிரதேஷ் 4. ஓகேவா? ஆப்ரேட்டர் கிரேட் 1 ஆப்ரேட்டர் கிரேட் 1 6, பஞ்சாப் 12, உத்தரப்பிரதேஷ் ஒரு 45 கொடுத்துருக்குறாங்க. சரியா? தமிழ்நாடு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மத்திய பிரதேஷ், ஓகேவா, பீகார், நாகாலாந்து, சத்தீஸ்கர்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூனியர் ஆப்ரேட்டர் கிரேட் 1 தமிழ்நாடு 13 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் புதுச்சேரி ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழ்நாட்டில் 13 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஐஓசிஎல் நான் எக்ஸிக்யூட்டிவ் கிரேடு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னன்னு ஒரு ரீஜன் வைஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ரீஜனில் ஜாப்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆப்ரேட்டருக்கு வந்து போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மெட்ரிக் கிளாஸ் பாஸ் 2 இயர்ஸ் ஐடிஐ பாஸ் இன் ஸ்பெஷல் ஐடிஐ ட்ரேடர். ஓகே. ஸோ இதெல்லாம் எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, எலக்ட்ரீஷியன், மெக்கானிஸ்ட், ஃபிட்டர் எல்லாமே அப்ளிகபிள். எல்லாமே ஐடிஐ முடிச்சிங்கன்னா இதில் ஃபியூச்சர் எல்லாமே அப்ளிகபிள். ஒவ்வொரு கோடுக்கும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 23/2 சொல்லிடலாம். சரிங்களா? ஜூனியர் அட்டெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஆலை. ஸோ நியூமரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டி, ஜென்ரல் நாலேஜ் மார்க்ஸ் எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஓரளவுக்கு 1-2 சேஞ்சஸ் நடக்கும். எல்லாமே கிரேட் நான் எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் 1க்கு தான் கூப்பிட்றாங்க. சரிங்களா? ஸோ இதில் அப்ளிகேஷன் சைஸ் எப்படி அப்லோட் பண்ணுங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இதோட வெப்சைட் இருக்குது. அந்த லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். சரிங்களா? எந்தெந்த நேம் ஆஃப் த டென்டேட்டிவ் சிட்டிஸ் டு கண்டக்ட் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இங்கே நடக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை இருக்குது. ஓகே, சென்னை ஒரு பிளேஸ் இருக்குது. சரிங்களா? சென்னை இருக்குது, இங்கே பெங்களூர் இருக்குது. 2 ஏரியா இங்கே இருக்குது கனடாவில். சரிங்களா? லாஸ்ட் டேட் வந்து 23/2/2025. ஸ்டார்டிங் டேட் 3/2/2025. ஸோ டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் இஷ்யூஸ் ஆஃப் அட்மிட் கார்டு வந்து மார்ச் ஏப்ரல் இருக்கும். ஏப்ரல் லைக் ஷெடியூல் ஆஃப் பப்ளிகேஷன் கம்யூனிகேஷன் ஏப்ரல். குயிக்காக முடிச்சிடுவாங்க. ஒரு 3 to 4 மந்தில் எல்லாம் டெஸ்ட் வச்சு ஜாப் இது பண்ணிடுவாங்க. தேங்க்யூ.